முதல்ல சொன்னோம் வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம். வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம். வெளியுறவுத்துறை அமைச்சர். என்ன ராசி என்ன லக்னம்? மேச ராசி மேச லக்னம். இங்க ஒரு கேள்வி வரும், இது என்ன சம்பந்தமே இல்லாம மேச ராசிங்கிறீங்க, மேச லக்னங்கிறீங்க, இவர்களுக்கு செரிமான மண்டலம் தான் பலவீனம்ங்கிறீங்க, எதன் அடிப்படையில இதை நீங்க சொல்றீங்க? கேள்வி வரலாம். ரைட்டா? அந்த கேள்வி எடத்தான் செய்யும். மேச ராசிக்கும் செரிமான மண்டலத்திற்கு என்ன சம்பந்தம்? அதான் கேள்வி. இந்த மேச ராசியினுடைய அதிபதி யார்? பொதுவாக அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்ப அண்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 9 கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் தான். அது முரண்படும் பொழுது அண்டத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பௌர்ணமி டயத்துல மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அறிவிப்பு செய்வார்களா செய்ய மாட்டாங்களா? ஏன்? நீர்நிலைகள் பௌர்ணமி டயத்துல சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது நீர்நிலைகள் கொதிப்படைமா அடையாதா? அதனாலதான் நடுக்கடலுக்கு செல்லும். அப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் என்று சொல்லும் பொழுது நமது உடம்பு எத்தனை சதவீதம் நீரினால் ஆனது? அப்ப அந்த டயத்துல, அந்த பௌர்ணமி டயத்துல எப்படி அண்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கொதிப்படைகின்றதோ அதே நிலைதானே நமது உடம்புல இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் கொதிப்படையும். அப்ப அதை தவிர்ப்பதற்காகத்தான அந்த நாட்களில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உங்களுடைய மனசை, சிந்தனைகளை ஆன்மீகத்தில் திரும்புங்கள் என்று வழிவகுத்தார்கள். நம்மளை கிரிவலம் போங்க, கோயிலுக்கு போங்க, சித்த சமாதிக்கு போங்க. அப்ப அமாவாசையோ பௌர்ணமி டயத்திலேயோ நம்மளுடைய வேலை செய்யாம நம்முடைய மனதை மாற்றம் செய்வதற்காக நம்மளை வேறு வழியில் டைவர்ட் பண்ணாங்களா இல்லையா? எதற்காகனா அந்த நேரத்துல உடம்புல கொதிநிலைகள், அந்த நீர்நிலைகளின் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தாது என்பதை உணர்த்துவதற்காகத்தானே. அப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் என்று சொல்லும் பொழுது இந்த அண்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற 9 கிரகங்கள் தான் மனிதனுடைய உடம்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தொடர்பு உடையவை. அதுல இந்த மேச ராசி என்று சொன்னாலே செவ்வாய் பகவானுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் என்று சொல்வோம். இந்த செவ்வாய் கிரகம் மனிதனுடைய உடம்புல எந்த மண்டலங்களுக்கு தேவையான ஆற்றலை அளித்துக் கொண்டிருக்கின்றார்? ரத்த உற்பத்தியை செய்வதற்கு. உடம்புல மனிதனுடைய உடம்புல ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கு உதவக்கூடிய கிரகம் எது? செவ்வாய். அந்த ரத்தம் எங்க உற்பத்தி ஆகிறது மனிதனுடைய உடம்புல? எந்த உறுப்புல இருந்து? அது ரத்த அணுக்கள். ரத்தம், மண்ணீரல் இல்லையா? மண்ணீரல் என்னுடைய தொடர்புடையது? வயிறோட தொடர்புடையது. புரிஞ்சுதுங்களா? அப்ப வயிறு நல்லா இருந்தா மண்ணீரல் நல்லா இருக்கும். மண்ணீரல் நன்றாக இருந்தால் மண்ணீரலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தம் நல்ல சத்து உள்ளதா இருக்கும். ரத்தம் நல்லா இருந்தா ரத்த அணுக்கள் நன்றாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப மேச ராசி, மேச லக்னம், வெள்ளை பூசணிக்காய், ஜீரண மண்டலம். இப்போ நீங்க யார் யாரு மேச ராசியோ அல்லது மேச லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த உடம்புல வயிறு சார்ந்த குறைபாடு நிச்சயமாக இருக்கும். இவர்களுடைய உடம்பு உஷ்ணத்தன்மையாக இருக்கும். இவர்கள் பசியவே தாங்க மாட்டார்கள். சாப்பிடுவதற்கு தாமதம் ஆச்சுன்னா இவர்களுக்கு தலைவலி வரும். தலைவலி வரும் பொழுது சாப்பிட்டால் தலைவலி மறைஞ்சு போயிடும். இருக்குங்களா? அப்ப யோசிக்கணும், யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கு? மேசராசி யாரு இருக்கு? சொன்ன குறைபாடு இருக்குங்களா? தலைவலி வராதா? வராதவரே சந்தோஷம். வேற எந்த பிரச்சனையோட பசி தாக்க மாட்டீங்களா? அதுவும் குறைபாடு. அதுதான சொன்னேன். இவர்கள்
பசி தாங்க மாட்டார்கள், வயிறா வண்ணாந்தாலியா தெரியாது, சாப்பாடை தவிர மேல் திணியும் நல்லாவே சாப்பிடுவாங்க, அல்லது ஏதாவது உள்ள போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் இந்த மண்டலத்தினுடைய இறைப்பை பலவீனம். இவர்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு அதிகரிக்கும். நல்லா கேட்பாங்க, ஒரு சில பேர் கேட்பாங்க, கேட்டு முடிச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்ச உடனே மறுபடியும் என்ன சொன்னீங்க, அவ்வளவு நேரம் பேசி முடிப்போம். பேசி முடிச்ச உடனே புரிஞ்சுதான் கேட்டா என்ன சொன்னீங்க. இந்த குரூப் யாரு கேட்பாங்க, இந்த மேசம் ராசி, இந்த மேசம் லக்னம் குரூப் உள்ளவங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதற்கடுத்து சாப்பிட மோஷன் போகும் பொழுது பாத்தீங்கன்னா எரிச்சல் உணர்வு அல்லது வலி உணர்வு இவர்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணீர் குடித்தாலும் சரி குடிக்காவிட்டாலும் சரி மஞ்சள் நிறமாக போய்கொண்டே இருக்கும். இவர்களுக்கு இறைப்பையில புளிப்புத்தன்மை அதிகரித்து புளிச்ச ஏப்பம் உண்டாகும். இவர்களை பொறுத்தளவுல வாயில துர்நாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில நேரத்துக்கு மூக்கு சிந்தும் பொழுது அந்த சளி துர்நாற்றத்துடன் கூடிய வெளியேறும். இது எல்லாமே அதிகபட்சமாக மேச ராசி மேச லக்னத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். இப்ப எப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா குறைபாடு ஏற்படாது. எந்த உறுப்பு உங்க உடம்புல பலவீனம் அடைந்திருக்கிறதோ ரைட்டுங்களா, அந்த உறுப்புல அதனுடைய விளைவுகளை வெளிப்படுத்தும். அப்போ உச்சந்தலையிலிருந்து தலை என்று பலவீனம் அடைந்தால் இவர்களுக்கு தலைவலி வரும். தலை நல்லா இருந்துச்சுன்னா ஞாபக நரம்புகள் பலவீனம் அடைந்தால் ஞாபக சக்தி குறைபாடு வரும். அப்ப தலையும் நரம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்ணுல குறைபாடு இருந்தால் இவர்களுக்கு சாலேஸ்வரம் அல்லது தூரம் பார்வை பிரச்சனை உருவாகும். அந்த மூன்று நல்லா இருந்துச்சுன்னா காதுல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்க சொல்லி தாமதமாக புரிதல் ஏற்படும். அப்போ எந்த உறுப்பு இவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனமான உறுப்புல தான் விளைவுகளை முதலில் வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தும் பொழுது நாம் சரியாக கவனிக்க தவறும் பட்சத்துல அடுத்தடுத்த விளைவுகளை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ மேச ராசி மேச லக்னம் செரிமான மண்டலம், செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவராக இருக்கக்கூடிய காய் என்ன காய், எப்படி சாப்பிடுவது, காலை வேளை உணவாக. இப்ப நம்ம சொல்றது மருந்தாக, ஓகேங்களா? உணவுல எப்படி சாப்பிடுவீங்க, ஆவில வேக வச்சு நிறைய சாப்பிடுவோம். காலை வேளை உணவாக, அதாவது உணவிற்கு பதிலாக 100 கிராம் வெண்பூசணிக்காய், 100 கிராம் வெண்பூசணிக்காய் தோலோடு சதையோடு விதையோடு எடுத்து கழுவி நறுக்கி அல்லது கேரட் துருவதை போன்று துருவி மிக்சியில் போட வேண்டும். மிக்சியில் போட வேண்டும். அதனோடு தக்காளி 1, சிறிதளவு புதினா தழை, சிறிதளவு புதினா தழை, 2 மிளகு, 1 துண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, தேவைப்பட்டால் ஒரு இளம் வெத்தலை, தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் ஒரு இளம் வெத்திலை. இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு தண்ணீர் அல்லது மோர், தண்ணீர் அல்லது மோர், மோர் தான் சாப்பிடணும். தண்ணீர் அல்லது மோர் ஊற்றி ஜூஸாக அரைக்க வேண்டும். ஜூஸாக அரைப்பதாக நன்றாக நம்ம புரிந்து கொள்ளுங்கள்.
காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும் பொழுது கெட்டியாக மட்டும் அடிக்காதீங்க. கெட்டியா அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்துடும். வடிகட்டலாம், ஆனா தண்ணியா அடிச்சு எவ்வளவு தண்ணியா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீராக அரைத்து ஜூஸ் ஆக்கி குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் வடிகட்டுங்கள். பெரியவர்கள் குடிப்பதாக இருந்தால் வடிகட்டாம அப்படியே குடிங்க. அப்படியே குடிக்கிறதாக இருந்தா பல்லுல படாம, நாக்குல படாம, தொண்டையில படாம என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. மெதுவா எடுத்து வாயில வச்சு உமிழ் நீரோட கலந்து அந்த சுவை எங்க பிரியணும், நாக்குல பிரிச்சு அந்த ஜூஸை இறக்கணும். அப்ப ஒரு டம்ளர் ஜூஸை குடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படி மடமடன்னு குடிச்சீங்க ஒண்ணும் ஆகாது. அப்ப ஒரு டம்ளர் குடிச்சாலும் உங்க பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் என்று நினைவுங்கள். அப்ப ஒருவேளை குடிச்சாலும் மனசார உட்கார்ந்து சுவைத்து மகிழ்ந்து குடியுங்கள். குடிக்கலாமா இல்லையா? சரி சார், எனக்கு இந்த குளிர்ச்சியான காயை சாப்பிட்டா, இந்த நீர்ச்சத்து உள்ள காயை சாப்பிட்டா உடனே எனக்கு வீசிங் வந்துடும். ஒரு சில பேருக்கு மூச்சரைப்பு வந்துடும், பார்த்துக்கோமா? ஒரு சில பேருக்கு வந்துடும். அந்த மாதிரி உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். இதே காய இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு அப்படியே மிக்சியில போட்டு ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா குடிங்க. பச்சையாகவும் குடிக்கலாம், இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வச்சும் நீங்க அடிக்கலாம். உங்க விருப்பத்துக்கு அதுல என்னென்ன சேர்க்கணும் நீங்க விருப்பம் படுறீங்களோ அது எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, புதினா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் தோல், தேங்காய், கடைசி முடிச்சுட்டு கடைசி எப்பயுமே எந்த ஜூஸ் சாப்பிட்றதாக இருந்தாலும் தேங்காய் பூவை ஒரு கைப்பிடி அளவு அரைச்சாச்சு உள்ள போட்டு எதை சாப்பிட்றதாக இருந்தாலும். இப்ப வெள்ளை பூசணிக்காய பச்சையாக மருந்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? எடுத்துக்கொள்ளாம இல்லைங்களா? டெய்லி ஒரு வேளை காலை வேளை உணவாக, உணவுக்கு பதிலாக நம்மளுக்கு அப்ப நான் எப்ப சாப்பிடுறது? என்ன சொன்னேன்? உணவுக்கு பதிலாக. கரெக்ட். அப்ப நான் சாப்பிடணும்ல, சொல்ல வரேன். அப்ப நான் எப்ப சாப்பிடுறது? ஓகேங்களா? நம்ம சாப்பிடணும். அப்ப இதுவே உங்களுக்கு நன்றாக இருந்தால் பசி எடுத்தா மறுபடியும் குடிக்கலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தால் அடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நான் இதை குடிச்சிட்டு நான் வழக்கமா சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட்டா தான் என் மனசு திருப்தி அடையும் என்று நீங்க நினைத்தால் இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் பசி உணர்வு வந்தால் நீங்க வழக்கமா எடுக்கக்கூடிய செத்து போன உணவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது அவரவர்களுடைய விருப்பம். யாருடைய துப்பாட்டியும் கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. முதல் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? இந்த காய்க்கு கொடுத்துருங்க. சரி, இந்த காயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த வெள்ளை பூசணிக்காய தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு காலை வேளை உணவா சாப்பிட்டு பாருங்க. என்ன பலனை உணர்ந்தீர்கள்? எது சார்ந்த குறைபாடுகள் உங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக குணம் அடைந்திருக்கிறது என்பதை 21 நாட்களில் நீங்கள் உணர முடியும். எல்லா காயும் உடனே செய்ய வேண்டாம். ஒரு காயை எடுத்தா 21 நாளைக்கு முயற்சி செய்யுங்க. பச்சையா சாப்பிடுறதுக்கு, உணவா சாப்பிடுறதுக்கு நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். அப்ப வெள்ளை பூசணிக்காய் என்பது எந்த மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும்? ஜீரண மண்டலம். என்ன ராசி? இப்போ ஒரு கேள்வி சார், மேச ராசி நட்சத்திரம் மாறுது, இப்ப நட்சத்திரம் மாறும்போது நோய் மாறுமே, இப்ப அது ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் வருது. இப்ப இவர்களுக்கு எது சார்ந்த நோய் மிகையாகும்? வாதமா, பித்தமா, கவமா என்பதை ஆராயும். இது சும்மா பேசிக்கா சொல்லணும். அப்ப அஸ்வினி சொன்னாலே குரு பகவான், இப்ப குரு பகவான் வாதம். அப்ப இவர்களை பொறுத்தளவுல மேச ராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் பித்தமும் வாதமும் உடையவர்களாக இருப்பார்கள். முடிஞ்சு. பரணியாக இருந்தால் பித்தமும் கபமுமாக இருப்பார்கள். அல்லது கிருத்தியாக இருந்தால் பித்தத்தன்மை மிகுதி, பித்தம் தான் மிகுதியாக இருக்கும்.
அப்ப ராசியினுடைய அடிப்படையிலும் சரி, நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் சரி, ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கங்களும் மாற்றம் வரும். இதை வச்சு நம்ம எளிதாக ஒரு நோயை நோயாளிகளை தொடாமல் பரிசோதனை பண்ணலாம். இரண்டாவது காயம்.